ஜிஎஸ்டி மசோதாவால் நுகர்வோருக்கு என்ன பலன் கிடைக்கும்? இந்திய நுகர்வோர் சங்கத்தின் துணை இயக்குநர் கிருஷ்ணனிடம் செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். பொருளுக்கு பல வரிகள், பல முனை வரிகள் வரும்போது 8 ரூபாய்க்கு ஒரு பொருள் உற்பத்தி செலவுன்னா அதனுடைய லாபம் 2 ரூபான்னு 10 ரூபாய்க்கு விற்பனைன்னு வச்சாங்கன்னா அந்த வரியே 7-8 ரூபாய் ஆயிடுது. விமான டிக்கெட் பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் பேசிக் பிரைஸ் போட்டுருப்போம், எல்லா டாக்ஸும் சேர்ந்து 12,000 ரூபாய் வரும். அப்போ இது மாதிரி இந்த வரி விகிதத்தை குறைப்பதற்காக, மாறுபட்ட வரி விகிதத்தை குறைப்பதற்காக தான் மத்திய அரசு இதுக்கு முன் வந்திருக்கு. இதுல மாநில அரசுகளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நாங்கள் ஈடுகட்டுறோம்னு அவங்க சொன்னதுனால இப்ப எல்லா மாநிலங்களும் ஒத்துன்றதுனால இது 1/4/2017 முதல்ல அமலுக்கு வரப்போகுது. என்ன விதமான பொருட்களுடைய விலை இதனால குறையும்? இதை நடைமுறைப்படுத்தும் போது மத்திய அரசு சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கும்? இது ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல்ஸ் இப்போ 34% டாக்ஸ் இருக்கு. அது 7-20% வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி கான்கிரீட் மெட்டீரியல்ஸ், சிமெண்ட், பெயிண்ட், அது போன்ற வீடு கட்டுவதற்கான பொருட்கள் எல்லாமே விலை குறையும். இதை தவிர நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய கன்சியூமர் குட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதனுடைய விலைகளும் குறையிறது இருக்கு. அதனால நுகர்வோர் உபயோகிக்கக்கூடிய பொருட்களில் 70-80% இந்த வரி குறைப்பால் விலை குறையும். இதை நடைமுறைப்படுத்தும் போது மத்திய அரசு சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கும்? இது நடைமுறைப்படுத்தும் போதுனா இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே மாதிரி ரூல் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை எல்லா மாநிலமும் ஃபாலோ பண்ணும்போது இதுக்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்ள இவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நம்ம ஊழியர்களுக்கு அவர்களுக்கு தனி பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இருந்ததை மறந்துட்டு புது வரிமுறைக்கு அவர்கள் மாறணும். இதுக்கு காலதாமதம் ஆகும். இது இந்த 1/4/2017 அமலுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 6 மாதமோ 1 வருடமோ ஆகும்னு எதிர்பார்க்கிறாங்க. இது பூரணமா அமல்படுத்துறதுக்கு. இந்த மசோதா நடைமுறைப்படுத்தும் போது நுகர்வோருக்கு பெருமிதமான சாதகங்கள் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜ் உடன் ராஜ்குமார்.